ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் மேல்முறையீடு. தனக்கு வெள்ளிப்பதக்கம் வழங்க வேண்டும் என விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றத்தில் கோரிக்கை. வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கம் தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷாவை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. வினேஷ் போகத்திற்கு தேவையான உதவிகளை செய்யவும் தகுதி நீக்கம் தொடர்பாக ஒலிம்பிக் கமிட்டியிடம் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கவும் அறிவுறுத்தியதாக தகவல். வினேஷ் போகத் தகுதி நீக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை என சர்வதேச மல்யுத்த சங்கம் திட்டவட்டம். 100 கிராம் மட்டுமே எடை அதிகம் என்று அனுமதி வழங்கினால் மற்றவர்களுக்கும் சலுகை தர வேண்டி வரும் என விளக்கம். 50 கிலோவுக்குள் உடல் எடையை கொண்டுவர இரவு முழுக்க கண் விழித்து அன்னம் தண்ணீரின்றி முயற்சி செய்த வினேஷ் தலைமுடியை வெட்டிக் கொண்டும் ஆடையின் நீளத்தை சுருக்கியுமாவது 100 கிராமை குறைக்க முயன்றதாக உடனிருந்த மருத்துவர் தகவல். நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மருத்துவமனையில் அனுமதி. கூடுதல் உடல் எடையை குறைக்க இரவு முழுவதும் தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக தகவல். தகுதி நீக்கத்தால் ஒலிம்பிக் போட்டியில் பதக்க வாய்ப்பை இழந்த மோசமான தருணமும் விளையாட்டின் ஒரு பகுதியே. 100 கிராம் கூடுதல் எடையால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து பயிற்சியாளர்களிடம் மௌனம் கலைத்த வினேஷ் போகத். ஒலிம்பிக் பதக்கத்தை தவறவிட்டாலும் அபாரமான உறுதியால் அனைவரின் இதயங்களையும் வினேஷ் போகத் வென்றுள்ளார். ஒரு சில கிராம்களுக்காக தகுதி நீக்கம் செய்தது வினேஷ் போகத்தின் சாதனைகளை குறைத்து விடாது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலைப்பதிவு. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். 40 திருத்தங்களை கொண்ட மசோதாவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்கிறார். டெலிகிராம் சமூக வலைதளத்தில் முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் வெளியாகவில்லை என தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் விளக்கம். தேர்வர்களை ஏமாற்றும் நோக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள பிரபல தாதா நாகேந்திரனின் மகனும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமன் கைது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை அஸ்வத்தாமனை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கல்பிட்டி கடற்பகுதியில் வீசப்பட்ட 4 கிலோ 700 கிராம் எடையுள்ள கடத்தல் தங்க கட்டிகள் ஸ்கூபா டைவர்ஸ் உதவியுடன் மீட்பு. கடல் வழியாக தமிழகத்திற்கு தங்க கட்டிகளை கடத்தி வந்தவர்களை தேடி வருவதாக இலங்கை கடற்படையினர் தகவல். திருவள்ளுவரை இந்தியாவின் ஆன்மீக குருவாக அறிவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் இதுபோன்ற கோரிக்கையை மற்ற மாநிலத்தவர்கள் முன்வைத்தால் என்ன ஆகும் என நீதிபதிகள் கேள்வி. சென்னை தியாகராய நகரிலிருந்து கூடுவாஞ்சேரி சென்ற E18 மாநகர பேருந்தை தாறுமாறாக ஓட்டியதாக கூறப்படும் ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்த பயணிகள். ஆத்திரத்தில் பேருந்தை நடுவழியில் நிறுத்திய ஓட்டுநர், இந்த வேலை போனால் எனக்கு வேறு வேலை இருக்கிறது என ஆவேசம். காலியாக உள்ள 12 மாநிலங்களவை இடங்களுக்கு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி தேர்தல். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 417ஆக உயர்வு. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மாயமானவர்களை 10வது நாளாக தேடும் பணி தீவிரம். நிலச்சரிவு பாதிப்புகளை நேரில் பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வயநாடு வரவுள்ளதாக தகவல். டெல்லியில் இருந்து கண்ணூர் விமான நிலையத்திற்கு வரும் அவர் ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு செல்லவுள்ளதாகவும் தகவல். வரும் சுதந்திர தினத்தன்று EOS 8 என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து காலை 9:17 மணிக்கு SSLV-T3 ராக்கெட் மூலம் ஏவ விஞ்ஞானிகள் ஏற்பாடு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரியிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.